இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலகட்டமாக இருக்கும். குழந்தை பிராப்தி உண்டு. குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம், புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு, போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, எதிரிகளை வெல்லக்கூடிய வாய்ப்பு, எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய வாய்ப்பு, புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு. ரியல் எஸ்டேட்ல இருக்கிறவா, சர்வீஸ் செக்டர்ல இருக்கிறவர்களுக்கு திடீர் ஏற்றம் கிடைக்கும். சர்வீஸ் செக்டர்னா மருத்துவ சம்பந்தமான சர்வீஸ் செக்டர், அதாவது என்ன சொல்றது, இந்த செவ்வாய்க்கு உண்டான காரகத்துவம் சொல்லக்கூடிய மருத்துவம், ரியல் எஸ்டேட், இந்த மாதிரியான விஷயஸ் இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் செக்டர்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு, இந்த சர்வீசஸ்ல இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, புதிய மாறுதல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு முயற்சிகள் நல்லபடியாக இருக்கும். அது தவிர ராசிக்கு 4ஆம் அதிபதியானவர் கேந்திரத்திலேயே 4ஆம் இடத்துல திக்பலம் பெற்று ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய சுக்கிரன் நல்ல ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். படிப்பில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வண்டி வாகனங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எவ்வளவு இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி வக்கர நிவர்த்தி அடைகிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. உடல் நலத்துல சற்று பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அரசாங்கம் சொல்லக்கூடிய விஷயங்களை கடைபிடிப்பது, வண்டி வாகனங்கள்ல போகும்போது ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. தேவையற்ற அவகாசங்கள், நட்புகள் தேவையில்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாசம் உங்களுக்கு சந்திராஷ்டமகாரம்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா 27/11/2025 இருந்து 29/11/2025 வரலும் உண்டான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் சந்திர பகவான் 8ஆம் இடத்துல மறைஞ்சு இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால கண்டிப்பாக மன கிளேசங்கள் வரும், சவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சியை எடுக்காமல் இருக்கிறது நல்லது. இந்த மாசத்துல பார்த்தீங்கன்னா நீங்க அருகில் இருக்கக்கூடிய சந்திர மௌலீஸ்வரர் கோவில் போயிட்டு வாங்கும், நந்தீஸ்வரரை வணங்குங்க. அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். அதை தவிர நெல் தானம் கொடுத்துட்டே வாங்கும். இந்த மாசத்துல திங்கக்கிழமை அவசியமாக ஒரு 4 திங்கக்கிழமையும் நெல் உங்களால முடிஞ்சாலும் ஒரு கைப்பிடியோ ஒரு காப்பிடியோ என்னவோ உங்களால முடிஞ்சது நெல் தானம் கொடுக்கும். அது உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக அதை மாற்றி அமைக்கும்.